நினைத்ததை அடைந்தே தீருவேன், அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்ற குரூர எண்ணத்தோடு கொலைக்காரர்களாக மாறிய பெண்ணையும் அவரது இளம் வயது காதலனையும் தான் போலீசார் கைது செய்து அழைத்து செல்கிறார்கள். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அடுத்த பாரவலசு பகுதியைச் சேர்ந்தவர் பழனிச்சாமி. 72 வயதான இவருக்கு அதே பகுதியில் தென்னந்தோப்பு இருக்கிறது. வழக்கமாக வேலையை முடித்துவிட்டு தோட்டத்திலேயே தங்கிவிடுவார். கடந்த 20ஆம் தேதி அன்றும் அப்படித்தான். படுத்துறங்கிய பழனிச்சாமி மறுநாள் உடல் கருகி கிடந்திருக்கிறார். யாரோ அவரை கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்திருக்கிறார்கள். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவத்தன்று அந்த பகுதியில் நடமாடியவர்கள் குறித்து விசாரித்த போதுதான் 17 வயது சிறுவன் ஒருவர் அங்கு வந்து சென்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அவரிடம் விசாரித்த போதுதான் குடும்பமே சேர்ந்து பழனிச்சாமியை கொன்று எரித்தது தெரிய வந்திருக்கிறது. இந்த பயங்கரத்திற்கு மூல காரணம் மாசிலாமணி என்ற பெண். அவர் வேறு யாருமல்ல, கொல்லப்பட்டவருடைய மனைவியின் அண்ணன் மனைவிதான். பெருந்துறை அருகே வண்ணாங்காட்டு வலசு பகுதியைச் சேர்ந்தவர். இவருக்கும் தங்கமணிக்கும் திருமணமாகி 17 வயதில் ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்திருக்கிறார்கள். சம்பவத்தன்று நடமாடியதாக சொல்லி போலீசார் இவரைதான் பிடித்தனர். இந்த கொலைக்கு காரணம் கள்ளக்காதல். ஆம், மாசிலாமணி கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு நூற்பாலையில் வேலை செய்யும் போது அங்கே அவருடன் பணிபுரிந்த தமிழன் என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பின்னி பிணைய தன்னை விட 7 வயது குறைந்த தமிழனோடு மாசிலாமணிக்கு கள்ளக்காதல் மலர்ந்திருக்கிறது. இருவரும் வேலையிடத்தில் கொஞ்சி குழாவி வந்த நிலையில் மாசிலாமணியை வேலையை விட்டு நிறுத்தியிருக்கிறார்கள். ஆனாலும் காதலை விடாமல் தொடர்ந்திருக்கிறார் மாசிலாமணி. இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன் காதலன் தமிழன் பணக்கஷ்டம் என கண் கலங்கி நிற்க கர்ணியாக மாறிய மாசிலாமணி சொந்த வீட்டில் பூட்டை உடைத்திருக்கிறார். மகளின் திருமணத்திற்காக கணவன் தங்கமணி ஆசையாக வாங்கி வைத்த 10 பவுன் நகையை எடுத்து கள்ளக்காதலன் கையில் கொடுத்து கஷ்டத்தை போக்கியிருக்கிறார். இந்த நிலையில்தான் மாசிலாமணியின் மகளுக்கு பூப்புனித நீராட்டு விழா நடத்துவதற்காக அவரது கணவர் நாள் குறித்திருக்கிறார். சடங்கு நடந்தால் நகையை கேட்பார்கள், அப்போது வசமாக சிக்கிக் கொள்வோம் என பயந்த மாசிலாமணி எப்படியாவது நீராட்டு விழாவை நிறுத்த திட்டத்தை போட்டிருக்கிறார். அப்போதுதான் சொந்தத்தில் யாராவது இறந்துவிட்டால் இந்த விழா நடக்காது என நினைத்தவர் ஒரு மர்டர் பிளான் போட்டுள்ளார். அந்த கொலைக்கு காதலனையும் மகனையும் கூட்டு சேர்த்திருக்கிறார். யாரை போட்டு தள்ளினால் திட்டம் கை கொடுக்கும் என யோசித்த போதுதான் நான் இல்லை என்றால் மச்சான் வீட்டில் எந்த நல்லது கெட்டதும் நடக்காது என பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்த பழனிச்சாமியின் முகம் மாசிலாமணிக்கு நினைவுக்கு வந்தது. உடனே சம்பவத்தன்று மூவரும் கையில் அரிவாளோடு பழனிச்சாமியின் தோட்டத்திற்கு சென்றுள்ளனர். அங்கே தூங்கிக் கொண்டிருந்தவரை கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி சடலத்தை எரித்து தடயமே இல்லாமல் அழித்திருக்கிறார்கள். இந்த கொடூரத்தை செய்துவிட்டு மாசிலாமணியும் அவரது மகனும் எதுவும் தெரியாதது போல இறுதிச் சடங்கிலும் கலந்து கொண்டு துக்கம் விசாரித்துள்ளனர். ஆனால் போலீசாரின் புலன் விசாரணைக்கு பின் மாசிலாமணியின் பிளான் தூசியாக பறந்துவிட்டது. விசாரணையின் முடிவில் மாசிலாமணி, அவரது காதலன் தமிழன் மற்றும் 17 வயது மகன் உட்பட 3 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கள்ளக்காதல் மோகம் எத்தனை பெரிய குற்ற சம்பவங்களையும் மிக எளிமையாக செய்ய வைத்து விடுகிறது என்பதற்கு இந்த சம்பவம் மற்றுமொரு உதாரணம்.